بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. கணிதக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் உஹது போருடைய சம்பவங்களுடைய தொடக்கங்களை நாம் பார்த்தோம். அதில் நேற்றைய தினம் ஒரு சிறிய குறிப்பு விடப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை எதிரிகளுடைய படைக்கு அருகாமையில் சென்ற போது, இருவரும் பார்த்து கொள்ளும் தூரம் அளவிற்கு அவர்கள் சென்ற போது, அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகன் அவனுடைய முனாஃபிக் தனத்தை வெளிப்படுத்தினான். என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தான். மக்காவாசிகள் பார்க்கும் தூரத்தில் நாம் இந்த முஸ்லிம்களை அழைத்து வந்து இவர்களுடைய படையில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினால் மக்காவாசிகளுக்கு அது ஒரு பாசிட்டிவா அமையும் அப்படின்னு சொல்லி இவன் திட்டம் தீட்டியிருந்தான். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய தூரத்துல வந்த உடனே, நாங்க இந்த போருக்கு வரல, நாங்க சொன்ன எந்த விஷயத்தையும் நபி அவர்கள் செவிமடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி 300 பேரை வந்து அந்த படையில வந்து அப்படியே இழுத்து கூட்டு போயிருவாங்க. இப்ப 1000 பேர் கொண்ட படை 300 நபர்கள் கழிந்ததற்கு பிறகு வெறும் 200 நபர்கள் மட்டும்தான் களத்துல இருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் எவ்வளவோ அவன்கிட்ட பேசி அவன் திருப்பி ஏற்று வர முயற்சித்தாலும் அவனுடைய நிஃபாக் தன்மை, அதாவது இவனுடைய படையில ஒரு விரிசலை ஏற்படுத்தி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி மக்காவாசிகளுடைய கைகள் ஓடுவதற்கு இவன் வந்து இதை ஒரு டாக்டிக்கா என்ன பண்ணான், யூஸ் பண்ணான். அப்ப 700 பேர் கொண்ட படை மக்காவினுடைய குறைஷியினுடைய படையை சந்திக்கின்ற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை எல்லாம் சீர்படுத்தி விட்டு, என்னுடைய கட்டளை வந்ததற்கு பிறகே நீங்கள் போரை தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூர்மையான ஒரு வாள், அந்த வாளை எடுத்து கேட்டாங்க, இந்த வாளினுடைய கடமையை நிறைவேற்றுவது யார்? இன்னைக்கு இந்த வாளுடைய கடமையை யார் நிறைவேற்றுவார் என்று கேட்டவுடனே பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாளை பெற வேண்டும் என்று போட்டி கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் அந்த வாளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போட்டியிட்டார். அப்ப அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர் எந்திரிச்சு கேட்டாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்ன கடமை, இந்த வாளுடைய கடமைனா என்ன கடமை அப்படின்னு கேட்ட உடனே, இந்த வாள் வளையும் வரை நீங்கள் எதிரிகளுடைய முகங்களை வெட்ட வேண்டும், இதுதான் இந்த வாளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை என்று சொன்ன உடனே அபூ துஜானா அவர்கள் நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி அந்த வாளை அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார். இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு இவரை பத்தி ஒரு சிறப்பு என்னன்னா, மிகப்பெரிய வீரர் இவர். எந்த அளவுக்குனா, இவர் ஒரு சிவப்பு தலப்பாகைய அணிவார். இந்த சிவப்பு தலப்பாகையை இவர் அணிந்துட்டார்னா மதீனாவாசிகள் சொல்லுவாங்க, மரணத்தினுடைய தலப்பாகையை அபூ துஜானா அணிந்து விட்டார். அவருடைய வீரம் அந்த அளவிற்கு வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க அந்த சஹாபியுடைய கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை கொடுக்குறாங்க. அந்த வாளை வாங்கிட்டு சிவப்பு நிற தலப்பாகையை அணிந்து கொண்டு போற நெஞ்ச நிமித்தி என்ன பண்றாங்கன்னா அபூ துஜானா நடந்து போறாங்க. நடந்து போறப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நடையை அல்லாஹ் வெறுக்கிறான். நெஞ்ச உயர்த்திட்டு பெருமையோடு நடப்பதை வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, அல்லாஹ் சொல்றான், பூமியில் நீங்கள் கர்வம் கொண்டு நடக்காதீர்கள், இந்த கர்வ நடையை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னாங்க. ஆனால் போர்க்களத்தில் அல்ல, மற்ற நேரங்களில் அல்லாஹ் இதை வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவங்க இது போன்று அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாளை வாங்கி கொண்டு படையை கிழித்து கொண்டு அவர் பார்ப்பரை எல்லாம் வெட்டி வீசுகிறார். இந்த நேரத்துல தான் மக்காவுடைய படையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அபூ சுஃபியான் அந்த கொடி, போரினுடைய கொடியை யார் பெற வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் அப்துத்தாருடைய குடும்பம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது குசைக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, அப்துத்தார் அப்து மனாஃப், 2 கூட்டத்தார் இருந்தாங்க. அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் சில பொறுப்புகளை எடுத்துக்கொண்டாங்க, அப்து மனாஃபுடைய குடும்பம் சில பொறுப்புகளை பிரிச்சு கொண்டாங்க. நம்ம ஏற்கனவே வரலாற்றுல முன்னாடி படிச்சிருக்கோம். அப்ப அப்துத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னன்னா, போரில் அந்த கொடியை பிடிப்பதுதான் அவருடைய பொறுப்பு. இந்த அப்துத்தாருடைய
பொறுப்பை அவங்க சரிவர செய்யல அப்படிங்கிறத அபூ சுஃபியான் என்ன பண்றாரு சொல்லி காட்டுறாரு. ஏன்னா உங்க பத்ர் போர்லயே உங்களுக்கு நாங்க கொடியை கொடுத்தோம், நீங்க உங்களோட கொடியை கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு பதில ஏற்படுச்சு, இந்த வாட்டியாவது நீங்க சரியா நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் கேட்ட உடனே அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் சொன்னாங்க, எதை எங்களை பார்த்து நீ இப்படி கேட்கிறியா, இந்த போர்ல பாரு நாங்க எப்படி கொடிய வந்து நேராக குடிச்சு எப்படி கம்பீரமா நாங்க சண்டையிடுறோம் பாரு அப்படின்னு சொல்லி அப்துத்தார் சொன்ன உடனே இந்த கொடியை பிடிக்கிறதுலயே மொத்த குடும்பம் செத்து போயிட்டாங்க. இந்த கொடியை காப்பாற்றுறதுலே முதல்ல ஒருத்த கொடியை பிடிச்சா உஸ்மான் என்று சொல்லக்கூடியவன், அவனே ஒரு சஹாபி வெட்டினான், அவன்கிட்ட இருந்து அவருடைய சகோதரர் வாங்கினார், அவர் கொடியை பிடிச்சாரு, அவரு கொல்லப்பட்டார். இப்படி அப்துத்தாருடைய ஒவ்வொரு குடும்பத்தாரும் கொடியை பாதுகாப்பதிலேயே அவர் என்ன செய்து விட்டார்கள், செத்து மடிந்தார்கள். இதற்கு பிறகு அந்த கொடியை பிடிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஹபஷாவை சார்ந்த ஒரு அடிமை என்ன பண்ணாரு, அவரு கொடிய தூக்கி பிடிச்சிட்டு போர் செய்யறாரு. போர் செய்த உடனே அவரையும் கொலை செய்யப்பட்டு அந்த கொடி கடைசி வரைக்கும் அது கீழே தான் கிடந்துச்சு. யாருமே அந்த கொடியை உயர்த்தி போர் செய்வதற்கு அந்த வீரம் அவங்கள்ட்ட இல்லை. இப்படி போர் ஆரம்பிக்கின்ற நேரத்துல அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, நம்ம மதீனாவாசிகளுடைய படைய வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்தணும், ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தூதரின் மூலமாக இந்த மாதிரி நீங்க போய் மதீனாவாசிகள்கிட்ட சொல்லுங்க, போருங்கிறது எங்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் தான், நீங்க விலகிக்கங்க அப்படின்னு சொல்லி தூதர் அனுப்புறாரு. ஏன்னா அவருடைய திட்டம் என்னன்னா, மதீனாவாசிகள் விலகிட்டாங்கன்னா முஹாஜிர்கள் சொற்ப பேர் தான், அப்ப 3000 பேர் கொண்ட ஒரு படை அந்த சொற்ப நபர்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியா வெற்றி கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா முஸ்லிம்கள் அதில் உறுதியாக இருந்து விடுகிறார்கள். அது மாதிரிலாம் பிரிஞ்சாங்க, போக முடியாதுன்றதுல உறுதியா இருந்திருந்தாங்க. இரண்டாவது முறை ஒரு பிரிவினையை உண்டு பண்றதுக்கு அவர் முயற்சிக்கிறாரு. அது எப்படின்னா அபு ஆமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவன் மூலமா. இந்த அபு ஆமீர் யார் அப்படின்னா, இவன் முன்னாள் ஹவுஸ் உடைய தலைவர், ஹவுஸ் கிளையுடைய முன்னாள் தலைவர். இந்த தலைவர் இவர் அபு ஆமீர் என்ன பண்றான், நான் போய் எங்க மக்கள்கிட்ட சொன்னா அவங்க இந்த போர்ல இருந்து கலந்துருவாங்க, இந்த போர்ல இருந்து வெளியேறிடுவாங்க, என் பேச்சை கேட்கக்கூடியவங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் என்ன பண்றான், போர்ல சப்தமிடுறான், மதீனாவாசிகள்லாம் தயவு செஞ்சு விலகிக்கோங்க அப்படின்னு சப்தமிடுறான். ஆனா மதீனாவாசிகள் சொல்றாங்க, நபி உன்னை வந்து பாவின்னு சொல்லியிருக்காரு, நீ மிகப்பெரிய பாவி, நாங்க ரசூலுல்லாஹ்வை ஒரு காலமும் விட்டு என்ன பண்ண மாட்டோம், பிரிய மாட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உறுதியாக இருந்து விடுகிறார். இந்த நேரத்துலதான் குறைஷி பெண்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 15 பெண்களை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அழைச்சிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த 15 பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு குறைஷியையும் வெறி விட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, நீ ஜெயிச்சுட்டு வந்தா உனக்கு நாங்க ரத்த கம்பளம் அந்த கம்பளை விரிச்சு உன்னை வரவேற்போம், உன்னை வெல்கம் பண்ணுவோம், நீ தோத்துட்ட அப்படின்னா உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருவேன், உன்னோட நான் வாழ மாட்டேன், இப்படி வந்து அவங்களை வெறி ஊட்டி நீ உண்மையிலேயே ஆண்மை உள்ளவனாக இருந்தால் நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி வெறி விட்டுறான். இப்படி போர் துவங்குகிறது. போரினுடைய முதல் தீ போர் எப்படி தொடங்கியது என்றால், தல்ஹா பின் அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஒட்டகத்தின் மீது ஏறிக்கொண்டு இவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த போருடைய முதல் விஷயத்தை ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா, ஹபீஷுல் ஹதீபா அப்படின்ற ஒரு டைட்டில் உனக்கு இருந்துச்சு. டைட்டில் என்ன அப்படின்னா, இவன் படையிலேயே ரொம்ப வீரமானவன், படையினுடைய முரட்டுக்கடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கத்து குறைஷிகள் படையிலே ரொம்ப பலமானவன். இப்ப இவனை வந்து இவன் தான் என்ன பண்றான், போற தொடங்கி வைக்கிறான். இவனை பார்த்த உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிடுறாங்க, இவன் ஒட்டகத்தின் மீது ஏறி அவங்கள அமர்ந்துகிட்டு இவனை போட்டு தள்ளிடுறாங்க. அவ முதல் வெற்றியே முஸ்லிம்களுக்கு பக்கம் வருது. இப்படி போர் தொடங்குகிறது. போர் முழுக்க அந்த கொடியை சுத்தி தான் போர் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்துத்தாருடைய குடும்பத்தார்களை சுத்தி தான் அந்த போர் நடக்குது. ஒருத்தரும் கொலை செய்யப்படுகிறார்கள், கொடி கீழே விழுகிறது. கடைசியாக ஒரு ஹபஷி நாட்டு அடிமை அந்த கொடியை சுமக்கிறார், அவரும் வெட்டி வீழ்த்தப்படுகிறார். இந்த நேரத்துல தான் அபு துஜானா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அவரு இந்த வாழை வாங்கிட்டு போனார் இல்லையா, அப்ப ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்றாங்க, மனசுல ஒரு சின்ன கவலை வந்து, அந்த போர் வாழை வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினரா இருக்கும், நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போற அந்த வாழை கொடுக்காம அபு துஜானா கொடுத்தாங்க, அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, பின்னாடி போய் பாக்குறாரு இவர் என்ன செய்யறாரு அப்படின்றாரு. அபு துஜானா அந்த சிவப்பு கலர் தலைப்பாகையை அணிந்து கொண்டு படையை பிரித்து யாரெல்லாம் அவர் முன்னாடி வராங்களோ வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்காரு.
அந்த வாளை வச்சு குறைந்தது 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நாள்ல அபூ துஜானா தான் வெட்டினார். அந்த அளவுக்கு ஒரு வீரத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று ஜுபைர் இப்னு அவ்வாம் பின்னால் காலத்துல சொல்றாங்க. இது முடிஞ்ச உடனே தான் அபூ துஜானா சொல்றாரு, பின்னால போர்லாம் முடிஞ்ச உடனே சொல்றாரு, இப்படி நான் வெட்டிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தரா. அந்த நேரத்துல ஹிந்தாவுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு அருகாமையில் வந்தது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பொம்பளைய ரசூலுல்லாஹ்வுடைய வாளை வச்சு வெட்டணுமா, அது ரசூலுல்லாஹ்வுடைய வாளுக்கே ஒரு மிகப்பெரிய கேவலம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவே ஹிந்தா வெட்டப்பட்டிருந்தா பின்னால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான், அவர் காபிரா மறந்துச்சிருப்பான். ஆனா அல்லாஹ் அவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று நாடியதால் வாளி கிட்ட வந்தும் அல்லாஹ் என்ன பண்ணான், அவளை காப்பாற்றினான். இதற்கு பிறகுதான் போர் உக்கிரமா நடக்குது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தவக்குலை சுமந்து கொண்டு உள்ள போர்ல போய் வீர வீரமா சண்டை போடுறான். சண்டை போட்டிருக்க நேரத்துலதான் ஒரு பெரிய இடி முஸ்லிம் படையில வருது. அது யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சிங்கம் மரணம் அடையக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, என்னுடைய வாளினுடைய நுரையில் ஒரு ஓட்டை விழுவதை நான் பார்க்கிறேன், அது யாரும் என்னுடைய குடும்பத்தாரில் ஒருவர் இறப்பார் அப்படிங்கிற அந்த செய்தி உறுதியாக. இவரை கொண்டது யார் அப்படின்னா வஹ்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, மக்கால இவர் அடிமையா இருந்த போது அப்ப மக்கால இருந்து ஒருத்தர் என்ன பண்றா, வஹ்ஷிட்ட போய் இது மாதிரி பத்ர்ல என்னுடைய சகோதரனை இந்த முஸ்லிம்கள் கொண்டுட்டாங்க, குறிப்பா இந்த ஹம்சா கொண்டுட்டாரு, நீ மட்டும் இந்த போர்க்களத்துல ஹம்சாவை நீ வெட்டிட்டீனா உனக்கு நான் உரிமை அளிச்சிடுறேன், உன்னைய வந்து நான் அடிமைத்துவத்துல இருந்து உன்னை நான் நீக்கிடுறேன், உனைய இந்த கிஃப்ட் நான் உனக்கு தர, நீ பண்ண வேண்டிய ஒரே அசைன்மெண்ட் ஹம்சாவை நீ வெட்டணும், ஹம்சாவை கொலை செய்யணும். வஹ்ஷி அம்பெறிவதில் ஈட்டி எறிவதில் அம்பு ஈட்டி எறிவதில் நல்ல ஒரு தேர்ச்சி மிக்கவர். எப்படின்னா அவர் எறியக்கூடிய ஈட்டி 99% அவர் டார்கெட்ட போய் அடையும். என்னைக்காவது அது மிஸ் ஆகுமே தவிர 99% அது போய் அடையும். அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுத்து வஹ்ஷியும் என்ன பண்றாரு, உஹதுடைய போர்க்களத்துக்கு வராரு. அப்ப வஹ்ஷியே சொல்றாரு இந்த சம்பவத்தை, நான் என்ன பண்ண அப்படின்னா ஹம்சா என் கிட்ட வந்துட மாட்டாரா, என்னுடைய பார்வைக்கு எற்ற தூரம் வந்துட மாட்டாரா, நான் அவரை கொண்டுலாமான்னு அந்த நேரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஹம்சா அவர்களும் ஒரு சிங்கம் பாய்வதை போல் எல்லாரும் வெட்டி கொண்டிருந்தார். இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு மரத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு கல்லுக்கு பின்னாடி நான் அமர்ந்து கொண்டேன். அப்ப கரெக்டா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கண்ணுக்காக அவன் டார்கெட்டுக்குள்ள வந்த உடனே நான் ஒரு ஈட்டியை எடுத்து அவர் மீது வீசினேன். அது அவருடைய கொப்பில் சென்று சொருகி அவருடைய மர்மஸ்தானத்தின் வழியாக வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி வஹ்ஷி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அவரை மௌத்தானதுக்கு அப்புறம் நான் ஈட்டியை எடுத்துட்டு மக்காவுடைய படையை போய் உட்கார்ந்துக்கிட்டேன். மத்த யாரையும் கொல்லப்படணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன பண்ணேன், சரிபுற முடிச்சேன். மக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு உரிமையும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி வஹ்ஷி பின்னாடி சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே முஸ்லிம்ல லைட்டா ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல, இருந்தாலும் சில சஹாபாவுடைய உள்ளத்துல ஒரு கவலை ஏற்படுது, ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. ஆனா அந்த சலசலப்பை பொருட்படுத்தாம சஹாபாக்கள் இன்னும் வீரதீரமா அந்த படையை பிளந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள போறாங்க. இந்த நேரத்துல அப்படிதான் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. சரியா போயிட்டு இருக்க நேரத்துலதான் ஒரு பெரிய தவறு ஏற்படுது. அதாவது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா வர வேண்டிய ஒரு விஷயம் அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 50 பேர் கொண்ட அந்த படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில நிக்க வச்சிருக்காங்க. நீங்க வந்து செத்து மடிந்தாலும் நீங்க கீழே இறங்கக்கூடாதுன்னு கட்டளையை கொடுத்திருந்தாங்க. இவங்க எந்த அளவுக்கு பங்காற்றினாங்க அப்படின்னா, முஸ்லிம்களை யாரா பின்னாடி சுத்திட்டு வந்து அடிச்சா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அவங்கள தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லா குறைஷிகளும் தோல்வியை தெரிஞ்சு புறமுது காட்டி ஓடுறாங்க. எல்லாரும் புறமுது காட்டி ஓடுறாங்க, மக்கா பக்கம் ஓடுறாங்க. பெண்கள் அந்த 15 பெண்கள் நின்று கொண்டு வெளியே விட்டுறாங்க. எங்க ஓடுற நீ, வாழைப்புடி போய் வெட்டு அவனை அப்படின்னு உடனே அந்த வாழைப்புல தூக்கி எரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடுறாங்க. இந்த நேரத்துலதான் அந்த 50 நபி தோழர்களுக்கு உள்ளத்துல இந்த உலகத்துடைய ஆசை வந்தது. அதான் போர் முடிவுக்கு வந்துருச்சு, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டாரு, எல்லாரும் புறக்கிற மாதிரி நம்மளும் போய் அந்த கனிமத்து பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்ததின் காரணத்தினால் அந்த மலையில இருந்து 40க்கும் மேலான சஹாபாக்கள் இறங்கிட்டாங்க.
கடைசி நின்றது எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 பேர் தான். அப்துல்லா இப்னு சுபைர் அவங்க நிக்கிறாங்க, அவங்க தலைமையில ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, 40 பேர் கீழே இறக்கி போயிட்டாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை காலித் பின் வலீத் எதிர்பார்த்துட்டு இருந்தார். எப்படா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், 100 அளவுக்கு ஓட்ட கிடைச்சாலும் உள்ள பூந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்படி இறங்கின உடனே காலித் பின் வலீத் என்ன பண்றாரு, அவரு படையை கூட்டிட்டு வந்து அந்த மலை மேல நின்ற அந்த 10 சஹாபாக்களையும் ஷஹீதாக்கி விட்டு இவர் என்ன பண்றாரு, பின்னாடி வந்து தாக்க ஆரம்பிக்கிறார் முஸ்லிம்கள். எப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, முஸ்லிம் படை சென்ட்ரல் இருக்கு, பின்னாடி இருந்து காலித் பின் வலீதுடைய படை தாக்குது. காலித் பின் வலீதுடைய படை வந்து அந்த சப்தம் கேட்ட உடனே ஓடி போன மக்காவாசிகளை திருப்பி வந்தான். வந்த உடனே முஸ்லிம் படை நடுல மாட்டிருச்சு. 2 பக்கமும் குறைஷிகள் என்ன பண்றாங்க, இப்ப வெறி கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்க ஆரம்பிச்ச நேரத்துல தான் என்ன ஆயிருது அப்படின்னா, முஸ்லீமும் கலந்துடுறாங்க உள்ள. யார் முஸ்லீம் யார் முஷ்ரிக்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு முஸ்லிமையே வெட்டிக்கிற அளவுக்கான ஒரு நிலைமை வந்து இந்த நேரத்துல சைத்தான்லாம் என்ன பண்றான், வந்து நின்றுகிட்டு முஸ்லிமே பின்னாடி பாரு ஒரு எதிரி வரா அப்படின்னு கத்துறா. இவங்க யாரோ நம்மள கூப்பிட்டு சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சு பின்னாடி திரும்பி வெட்டுறாங்க. பார்த்தா ஒரு முஸ்லிம். இது மாதிரிதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை என்ன பண்ணிடுறாங்க, சில சஹாபாக்கள் அவர் முஸ்லிம்னு தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, அவரை வெட்டிடுறாங்க. எவ்வளவோ கத்துறாங்க, என்னோட தந்தை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க காதுல அதை கேட்காம அவங்க வெட்டி வீழ்த்திடலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த கித்தியாவுடைய தொகை 100 ஒட்டகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க சொல்றாங்க, நான் எல்லா சஹாபாவையும் மன்னிச்சுட்டேன், அவங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம நடந்த ஒரு நிகழ்வு தான். கொடுக்கப்பட்ட 100 ஒட்டகங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஒப்படைச்சிருந்தாங்க. ஒப்படைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி முஸ்லிம்கள் மக்களை வெட்டிக்கிறது ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருது அந்த இடத்துல. இந்த நேரத்துலதான் அவங்களுடைய டார்கெட் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க எப்படியே அடிச்சுட்டு போங்க, எங்களுக்கு தேவை நபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நிலைமை ரொம்ப மோசமா. அவருடைய வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவர் சந்தித்ததே கிடையாது. ரசூலுல்லாஹை சுத்தி வெறும் 9 பேர் தான் நிற்கிறாங்க. எல்லாரும் முஸ்லிம்கள் சிதறி ஓடுறாங்க, என்னன்னே புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வெறும் 9 பேர், அதுல 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள். அன்சாரிகள் தான் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கூட நின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அக்கபா அந்த மலை குன்றுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய குழந்தைகளை விட மனைவியை விட உங்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் விதமாக 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள். அந்த 2 முஹாஜிர்கள் அதுல யார் அப்படின்னா தல்ஹா பின் உபைதுல்லாஹ், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சுத்தி நிக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமை மோசமான உடனே ரசூலுல்லாஹ் தோழர்களை அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூவி அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே முஸ்லிம்கள் யாருமே யாருடைய காலையிலும் அது போய் சேராதனால நிறைய பேர் செதறி ஓடிட்டாங்க. பல பேர் மதீனாக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, செதறி ஓடிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய கட்டளையும் யார் மீறுவாரோ அவருக்கு மிகப்பெரிய சேதத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படி கட்டுப்படவில்லை என்றால் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார், மறுமையும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார் என்பதுதான் இந்த 50 பேர் செய்த பாவத்தை, அந்த தப்பான காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய பாவம். இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுத்தி எல்லாம் நிற்கும் போது ஒரு புரளி ஒண்ணு பரவுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரளி என்ன ஆயிருது, பரவுகிறது. பரவலுடனே என்ன ஆறாங்க அப்படின்னா, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வே இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம், வாங்க போலாம், உஹதுடைய மலைக்கு அருகாமையில் நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரதீரமா அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சில சஹாபாக்களும் போறாங்க. உள்ள போய் ஷஹீத் ஆயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து என்னங்க பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கவலை, அது புறவினா அவங்களுக்கு தெரியல. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போரில் அவங்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகுதான் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்படுறாங்க. 7 முஹாஜிர்கள், அதாவது 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள். அந்த 7 அன்சாரிகளும் ஒருவருக்கு ஒருவர் பின்னாக எல்லோரும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள்.
ரெண்டு அன்சாரிகள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா சுத்தி நின்று ரசூலுல்லாஹ்க்கு முஹாஜிர்கள் சுத்தி நின்று ரசூலுல்லாஹ்க்கு வரக்கூடிய அம்புகள் என்ன பண்றாங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் சில குறைஷிகள் சில முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று உத்பா பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய இவன் ஒரு கல்லை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டையிலே தாக்குறான். மண்டை உடஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் ஓடும். அதே மாதிரி அவங்களுடைய முன் பல் சேதமடைக்கப்படுகிறது, முன் பல் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு ஷிஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் என்ன பண்றான், நபியினுடைய முகத்துல ரசூல் போர் வாளை வச்சு வெட்டுறான். இப்படி ஒரு பக்கம் காயம். அதே மாதிரி இப்னு கமியா என்று சொல்லக்கூடிய இவன் என்ன பண்றான் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய தோல் 2 கவச ஆடை அணிஞ்சிருந்தா நம்ம சொன்னோம், 2 கவச ஆடை மேல ஓங்கி அந்த வாளை வச்சு அடிக்கிறான். அந்த கவச ஆடையில உள்ள 2 ஆணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடையில போய் உட்கார்ந்து, கண்ணுக்கு கீழே தாடையில போய் உட்கார்ந்து. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில ரத்தமா ஓடி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. இந்த இப்னு கமியா என்று சொல்லக்கூடியவன் ரசூலுல்லாஹ்வை இந்த மாதிரி தாக்கிட்டு அவன் ஓடி போயிடுறான். அவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இவனை இழிவுபடுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிற்காலத்துல இப்னு கமியா எப்படி செத்தா அப்படின்னா இவனுடைய ஆட்டு மந்தில இருந்து ஒரு ஆடு காணா போயிடுச்சு. அந்த ஆடு பாத்தீங்கன்னா மலையினுடைய உச்சியில இருந்துச்சு. இவன் அந்த ஆடை எடுக்கணும்னு போனா இல்லையா, அங்கே ஒரு முரட்டு கடா அது என்ன பண்ணுச்சுன்னா இவனை முட்டி மலையில இருந்து கீழே விழுந்து இவன் செத்தான். இதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் வடிஞ்சவாறு அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்ததற்காக நபியினுடைய முகத்தில் ரத்தத்தை வடிய வைத்தவர்களை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான், எப்படி வெற்றி பெற வைப்பான் அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. சொன்ன உடனே அடுத்த கடம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி கண்டித்தார், லைஸ லக மின் அம்ரி ஷை'ன், நபியே உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் அவங்க தூப அலைஹிம் அவங்க அடிபம், அவர்களை அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான், அல்லாஹ் நினைத்தால் தண்டிப்பான். உங்களுடைய கரத்தில் எந்த அதிகாரமும் கிடையாது இப்படி நீங்க சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா இந்த வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். இதற்கு பிறகு ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் மட்டும் ரசூலோட நிக்கிறான். இந்த நேரத்துல அம்புகள் ரசூலுல்லாஹ் குறித்து எரியப்படுகிறது. இந்த நேரத்துல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஸஅதே இதோ இந்த அம்புகளை எடுத்து நீ எரிய அவர்கள் மீது, எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். பொதுவா இந்த வார்த்தையை யாரு சொல்லுவாங்கன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அது ஸஅத் பின் அபி வக்காஸ் தான். ஸஅதே எடுத்து நீங்க அம்பை எறியுங்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு முடிந்த அளவுக்கு அந்த சூழலை சமாளிச்சாங்க, ஓரளவு. ஆனா சமாளிக்க முடியுது. இந்த நேரத்துலதான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு அம்பும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய விரலை ஷஹீதாக்கி விடுகிறது. ஒவ்வொரு விரலா கட்டாகும், ஒவ்வொரு விரலா கட்டாகி ஏறத்தாழ 39 காயங்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில். எந்த அளவுக்குன்னா அந்த நேரத்துல வலியில என்ன பண்ணிடுறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ் ஹஸ் அப்படின்னு கத்திடுறாங்க, வலியை தாங்க முடியாம. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லியிருந்தா அல்லாஹ் உங்களை மலக்குகளை கொண்டு உயர்த்தி இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் நீங்கள், உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டு விட்டது, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் தல்ஹாவே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா அப்படியே பாராட்டி மெச்சினார். யாருமே இல்லாத நேரத்துல என்னை பாதுகாத்தவர் தல்ஹா. அவ்வளவு ஒரு காயம். அந்த நேரத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த எதிரிகள்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படி மயங்கி கீழே விழுந்துடுறான். அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருப்பி தல்ஹா ரலியல்லாஹு உயிரோட வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பூமியில் நடமாடக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள். பூமியில் நடமாடக்கூடிய ஷஹீதுனா மறைக்க நம்ம சொல்லுவோம், உயிரோட இருந்து இவ்வளவு காயங்களை அடைந்தவர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, உஹதை பத்தி யாராவது இந்த பேச ஆரம்பிச்சுட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த நாள் முழுவதும் தல்ஹாக்கு குறித்தானது, தல்ஹாக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், யாரும் இல்லாத நேரத்துல அவங்களை பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு குறித்து பேசுவாங்க. இந்த அளவிற்கு அவர்கள் அந்த நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தாங்க. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் என்ன பண்ணா, இந்த போர்லையும் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் இறக்கி அல்லாஹ் நபி அவர்களுக்கு உதவி செய்தார். இப்படி அவர்களுடைய அந்த வழி தொடர
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி சஹாபாக்கள் ஒன்று கூடினாங்க ஓரளவு. இந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹுடைய அந்த ஆணி மாட்டின அந்த ஆணிய யார் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி. யாருக்குன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் அந்த ஆணிய எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொன்ன உடனே, அபூபக்கரே எனக்கு அனுமதி கொடுங்க எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு வலிக்க கூடாது ரொம்ப சாஃப்டா எடுத்தாங்க இல்லையா, முன்பல் உடைஞ்சுது. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அமீனு ஹாதிஹில் உம்மா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த ஆணி அதையும் அபூபக்கர் நான் இதையாச்சும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதைகளை நீங்க கொடுத்தா உங்க நன்மை உண்டாகட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு உடனே அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த ஆணிய ரசூலுல்லாஹ் வலிக்காம எடுத்தாங்க இல்லையா, இன்னொரு பொண்ணு உடைச்சது. இப்படி சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிகப்பெரிய ஒரு சேதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, இந்த அபூ ஆமீர்னு சொல்லக்கூடிய இவன் ரசூலுல்லாஹ் அடிச்சா பாருங்க வாழ வச்சு, இந்த அபூ ஆமீர்னு சொல்லக்கூடிய இவன் என்ன பண்ணிடுறான், உகலை சுத்தி அங்கங்கே பள்ளத்தை தோண்டி போடுவான். இதுல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பள்ளத்துல கீழே விழுந்துறாங்க. விழுந்த உடனே முட்டியில ஒரு மிகப்பெரிய காயம் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்படுது. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை தூக்கி அவங்கள அப்படியே கூப்பிட்டு போறாங்க. இந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் இப்னு ஷிஹாப்னு சொல்லக்கூடிய இவன் என்ன பண்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க உயிரோடு இருந்தா நான் தப்பிக்க முடியாது, இவங்களை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி தேடுறான். ஆனா எங்கேயுமே அவன் கிடைக்கல. கடைசியில சொல்றாங்க, அவன் இப்னு ஷிஹாப் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோட பக்கத்துல தான் இருந்தாரு, நீ பார்க்கலையா அவனை? இல்லையே நான் பார்க்கலையே. அல்லாஹ் அவனை பார்க்காத மாதிரி என்ன பண்ணிட்டான், அவனுடைய பார்வைகளை மறைத்து விட்டான். இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் மறைமுகமான சில உதவிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து உதவினான். இந்த நேரத்துலதான் அபூ தல்ஹா, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் வேற, அபூ தல்ஹா வேற, ரெண்டு சஹாபாக்கள் பார்த்து கூட. அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோடு என்ன பண்றாரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாரு, அவரும் கட்டி அணைத்துக் கொண்டு, இதே மாதிரிதான் அவரும் கட்டி அணைத்துக் கொண்டு தன்னுடைய அம்புகளை எடுத்து என்ன பண்றாரு, எரிகிறார் ஒவ்வொரு எதிரிகள் மீதமாக. ஏன்னா அவர் அம்பு எறிவது நல்ல திறமையானவர். அப்ப அம்பு எறிகிறார். அம்பு எறியும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இப்படி தலையை தூக்கி தூக்கி பாக்குறாங்க. தூக்கி தூக்கி பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தலையை தூக்கி பார்க்காதீங்க, ஏன் நெஞ்சு உங்க நெஞ்சுக்கு முன்னாடி இருக்கட்டும், வரக்கூடிய அம்பை நான் வாங்கிக்கிறேன், உங்க மேல பற்றக்கூடாது, ரொம்ப கவனமா நீங்க இருங்கன்னு சொல்லி இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடிந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் அந்த இடத்தில் அவங்களை காப்பாற்றி அழைத்து வந்தார்கள். இதற்கு பிறகுதான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு பெரிய ஒரு செல்வ சீமாட்டராக வாழ்ந்தவர், மதீனாவில் முதலாக இஸ்லாத்தை எடுத்துச் சென்றவர், அந்த போர்க்களத்தில் அவர் கொல்லப்படுகிறார். கொடிய வலது கையில வச்சிருக்காரு, வலது கையை வெட்டிடுறாங்க, இடது கையில வச்சிருக்காரு, இடது கையில வெட்டிடுறாங்க, அவர் நெஞ்சோடு அணைப்பதை வைத்திருக்கிறார். முஸாப் இப்னு உமைர் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் பின்னாடி கூட நாம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, அவருடைய தலையை மறைத்தால் கால் தெரிந்தது, காலை மறைத்தால் தலை தெரிந்தது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார் அவங்களை பார்த்து. இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற வதந்தி ஏற்கனவே பரவுச்சு இல்லையா, அது இன்னும் ஸ்ட்ராங்கா பரவுது. ஸ்ட்ராங்கா பரவ உடனே மக்களுக்கு காஃபிர்கள் கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா ரிலாக்ஸ் ஆகலாம், நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நபியை கொள்றது நம்ம டார்கெட், அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாரும் திரும்பி போக நினைக்கிறாங்க. எல்லாரும் சோர்வாகி எல்லா ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு திரும்பி போக நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இல்ல விடல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் போற முடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போற தொடர்றாங்க. எப்படின்னா, அந்த முஸாப் இப்னு உமைர் அவங்க வச்சிருந்த கொடியை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து, அலியே போரை தொடருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, உள்ள பூந்து எல்லாத்தையும் வெட்டுறாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய கையால் அம்பை எடுத்துகிறாங்க. திருப்பி அந்த போர் மீண்டும் தொடங்குகிறது. அந்த நேரத்துல காபு சொல்றாரு, காபு ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நற்செய்தி பெற்றுக் கொள்கிற முஸ்லிம்களே, ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நீங்க சப்தமிட்டு சொன்னீங்க, ஏன் நீங்க சொன்னீங்க உடனே அவரை சொன்னதுனால எல்லா முஸ்லிம்களுடைய காதலையும் போய் உழுந்த உடனே ரசூலுல்லாஹ் சுத்தி ஒரு 30 சஹாபாக்கள் ஒன்று கூடியலாம். ஒன்று கூடியதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காப்பாற்றி அந்த பள்ளத்தாக்கு, மலையில இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கின் பக்கம் அப்படியே அழைத்துட்டு போறாங்க. இந்த நேரத்திலையும் சில தாக்குதல் நடக்குது. உஸ்மான் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இவன் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் தாக்குறதுக்காக குதிரையில வரான். குதிரையில வரும்போது அந்த பள்ளத்துல அவனுடைய குதிரையோட கால் மாட்டிக்கொள்கிறது. அந்த நேரத்துல ஹாரிஸ் இப்னு சிம்மா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்றாங்க, அவன் மேல பாஞ்சு அவனை வெட்டி கொலை பண்றாங்க.
இப்படி ஒரு விஷயங்கள் முடிவதற்கு பிறகுதான் உபை இப்னு கலஃப் என்று சொல்லக்கூடிய இவன் மிகப்பெரிய கொடியவன். இவன் என்ன பண்றானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை பண்ணணும் அப்படின்னு அந்த மலையை நோக்கி ஓடி வரான். ஓடி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விடுங்க, அவன் வரட்டும், அவனை விடுங்க, அவன் வரட்டும் அப்படின்னு உடனே அவன் கிட்ட வந்தாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த ஒட்டகம் சிலுவது போல் சிலிர்ந்து எரிந்து ஒரு அம்பை வாங்கி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மேல வீசுறாங்க. அந்த அம்பு என்ன பண்ணிருக்கான், அவனை லைட்டா முழுசா அவனை போய் குத்தாம லைட்டா அவனை உரசிட்டு போயிடும். உரசிட்டு போன உடனே அவன் துடியா துடிக்கிறான் கடந்து. பின்னால் குறைஷிகிட்ட போய் சொல்றான், ரசூலுல்லாஹ் வந்து என் மேல அம்பு எழுதிட்டாரு, ஒரு காயம் எனக்கு ஏற்பட்டுருச்சு, நான் அவ்வளவுதான் மௌத்தாக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அப்ப அந்த குறைஷிகள் சொன்னாங்க, ஏப்பா ரசூலுல்லாஹ் சின்ன காயம் தானே, இதுக்கே நீ இவ்வளவு கூச்சலிடுற அப்படின்ற உடனே, இல்ல மக்கால இருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, என் கையால உனக்கு சாவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மக்கால இருக்கும் போது ரசூலுல்லாஹ் என் மேலே துப்பி இருந்தால் கூட நான் மரணித்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிடுறான், அந்த வழியினாலே அவன் மரணித்து விடுகிறான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்த உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு ஒரு சின்ன தூக்கத்தை கொடுக்குறான். எந்த அளவுக்குனா ஒரு சஹாபி சொல்றாரு, நான் அப்படி வாழை எடுத்து கையில வச்சிருப்பேன், என் கையில இருந்தா அப்படியே தானா கீழே விழுந்துரும், அப்படி ஒரு சின்ன தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையின் போது உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தே நினைத்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நேரத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நடக்க முடியல, முட்டிலாட்டி தலையிலிருந்து ரத்தமா ஓடுது, நடக்க முடியல. அப்ப யார் தூக்கிட்டு போறாங்கன்னா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு போறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தோல்ல சுமந்துட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டவர் என்னை சுமந்து செல்கிறார். சொர்க்கத்தை கடமையாக்கியவர் அவர். அந்த அளவிற்கு வீரதீரமான ஒரு செயலை செய்தவர் என்ன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த மலைக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. போன உடனே குறைஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய போன முடிவுக்கு கொண்டு வந்து, இப்ப நம்ம மக்காவுக்கு போவோம். ஏன்னா அவங்களை பொறுத்தவரை முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார். அபு சுஃபியானை பொறுத்தவரை சில பேருக்கு தான் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்காங்கன்ற விஷயம் தெரியும், அபு சுஃபியான அதை செய்ய தெரியாது. அப்ப அபு சுஃபியான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அங்க முஸ்லிம்களுடைய ஜனாசாவை என்ன பண்றாங்க, செதக்கிற வேலையில அவங்க ஈடுபடுறாங்க. காது மூக்கெல்லாம் வெட்டி அப்படியே ஒரு மாலையா போட்டுக்கிட்டு பெண்கள் போறாங்க. அந்த நேரத்துலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஈரல் கடித்து முழுவதற்கு முயற்சி செய்யறா, அவளை முழுங்க முடியாதவளை துப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னால் அதை பார்த்து அந்த நிலைமையை பார்த்து ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதான் தன்னுடைய சிறிய தந்தையை பார்த்து. இந்த நேரத்துலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் அந்த மலையின் பக்கம் ஒதுங்கின உடனே அபு சுஃபியான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்றான், வந்து கேட்கிறான், இங்கே முஹம்மத் சத்தம் கேட்டு, அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் எங்கே, கத்தாபுடைய மகன் உமர் எங்கே, எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுவும் பதில் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க. அடுத்து கேட்டா, இப்ப யார் வெற்றி தெரிஞ்சிச்சா, எங்களுக்கு எஜமானர் லாத் உஸ்ஸா என்னுடைய எஜமானர், எங்களுக்கு எஜமானர் இருக்காங்க, உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப நீங்க இறங்கி பதில் சொல்லுங்க அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ்வே எஜமானர், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கா, உங்களுக்கு யார் இருக்கா. அப்ப அடுத்து அபு சுஃபியான் கேட்டாரு, இன்றைய தினத்துல அதிகமான சேவை யாருக்கு, உங்களுக்கு தானே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப திருப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களில் மரணித்தவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், உங்களில் மரணித்தவர்கள் நரகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முகமது என்னாச்சு, உயிரோடு இருக்காராவது அப்படின்னு உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் பேசுவதை ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற உடனே அபு சுஃபியான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றான், அடுத்து பதில்ல வச்சுப்போமா, அடுத்து போற பதில்ல அவங்களை பழி தீர்க்கணும், பழி தீர்த்தாச்சு, ஆனா பதிலுடைய கணக்கு முடியல, அடுத்த வருஷம் பதில சந்திப்போமா அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சந்திக்கலாம், நீ போயிட்டு வா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ்க்கு தண்ணி கொண்டு வரப்படுது. இந்த தண்ணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கழுவுறாங்க. அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியை ரசூலுல்லாஹ் குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாங்க அந்த நேரத்துல. இதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, அலியே அந்த படம் எங்க போகுது நீங்க பாருங்க. ஒட்டகத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு குதிரையை எடுத்துட்டு போனா மக்கள் போறாங்கன்னு அர்த்தம், குதிரையில ஏறிட்டு ஒட்டகத்தை எடுத்துட்டு போனா அந்த படம் மதீனாக்கு போகுதுன்னு அர்த்தம். எங்க போகுதுங்கிறத நீங்க கொஞ்சம் பாத்துக்குவாங்க, ஏன்னா மதீனாக்கு போனா நான் போர் செய்ய ரெடி அப்படின்னு சொல்றாங்க.
மதீனாவுக்கு போனா நம்ம போர் செஞ்சுதான் ஆகணும், போரை தொடங்கிதான் ஆகணும், நீ பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு குதிரையை எடுத்துட்டு போனாங்க, அதாவது மக்காவுக்கு போனாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அந்த நேரத்துல ஒரு பெரிய பெரும் மூச்சை விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காலையில ஆரம்பிச்ச போரு முடிஞ்சது என்னமோ மதியம் அல்லது அந்த மாலை நேரத்துல தான் முடிவுக்கு வரும். இவ்வளவு பெரிய சேதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹதுடைய போர்க்களத்தை சந்திச்சாங்க. சஹாபாக்கள் பலர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த நேரத்துல நம்மளுக்கு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாஸாவை ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அது ஈரத்தோடு இருந்தது. அப்ப அவங்க ஜுனூபுடைய அந்த நிலைமையிலேயே வந்தனால மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகளை கண்டெடுத்து அவங்களை அடக்கக்கூடிய அந்த பணியில என்ன பண்றாங்க, ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம உஹதுடைய போர்க்களத்தை பொறுத்தவரை சுருக்கமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தோம். நடுவுல ஏகப்பட்ட தியாகங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே முக்கியமா முக்தசர் எது முக்கியமோ அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல செலக்டடா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நேற்றைய தினம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. குர்ஆனுடைய 2 சூறாக்கள் அதனுடைய மைய பகுதியில் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கும், அது எந்த சூறாக்கள் சொல்லி கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கான விடை 2 சூறாக்கள் அது வருது. ஒண்ணு சூரத்துல் நம்ல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா, எறும்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த சூறால 30வது வசனத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கடிதம், அந்த கடிதத்துல வந்து இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு அந்த வசனம் வரும். அந்த கடிதத்துடைய தொடக்கத்தில் பிஸ்மில்லா என்று எழுதியிருந்தது என்று அந்த வசனம் ஆரம்பி. இது ஒரு சூறா. இன்னொரு சூறா ஹூத் என்று சொல்லக்கூடிய 11வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கப்பலை கட்டி எல்லாரையும் அழைத்துக் கொண்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மகனார் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு. அந்த ஜூதி மலைக்கு மேல நம்ம போறோம் அப்படின்ற அந்த வெள்ளப்பெருக்கு நம்ம தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பும் போது அவர் வர மறுத்துருவார். அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே இது நிற்கும் அது நகரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த 2 இடத்துல பிஸ்மில்லா இறைவத்துல வரும். அந்த நம்மள் சூறால வந்து ஃபுல்லா வரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும். இங்க வெறும் பிஸ்மில்லா அப்படின்னு மட்டும் என்ன பண்ணும் இந்த இடத்துல வரும். அடுத்ததாக இன்றைய கேள்வி நம்ம என்ன வச்சிருக்கோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஒரு சிறப்பை சொன்னாங்க இந்த உஹதுடைய போர்க்களத்தில். நம்ம அதை நோட்ஸ்ல இருந்துச்சு, நம்ம அதை கொண்டு வரல. அப்ப ஜுபைர் ரலியல்லாஹு பத்தி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிறப்பை கூறினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க தேடிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.